ஹலோ மக்களே, ஜூன் மந்த் vlog பார்ப்போமா? என்னோடய ஸ்கின் டோனை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப டேன் ஆகி வந்தேன் நான் நேட்டிவ் போயிட்டு. சிங்கப்பூர் வந்தக்கப்புறம் அப்படியே ஒரு மந்த் வைஸ் ஒரு 2 மந்த்ஸ்லேயே வந்து என்னோடய நார்மல் ஸ்கின் டோனுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புங்கோலில் இருக்க வாட்டர்வே பாயிண்ட் மாலுக்கு தான் போகிறேன். ப்ரீவியஸ் வீட்டில் வந்து நாங்கள் ஒரு 7 மந்த் புங்கோலில் தான் இருந்தோம். எல்லார்ட்டையும் பிடிச்சி அது கடலூர்னு ஒரு ஊர். புங்கோல்லேருந்து ஒரு 3 ஸ்டாப் தான். அப்போ வந்து இங்கே இந்த மாலில் வந்து இல்லாத கடையே இல்லை. லைக் நம்ம என்னென்னலாம் சாப்பிட்றோம் அப்படின்னோன்னா, இப்போ ஓல்டு சாங்கி போனோம்னா அங்கே இப்போ நாங்கள் டாம்பனிஸ் போக வேண்டியதாக இருக்குது. இல்லை வந்து மிஸ்டர் டோனட் போக வேண்டியதாக இருந்தாலும் டாம்பனிஸில் இன்னொரு மால் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த மாலில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு இருக்கும், நிறைய ஷாப்ஸ் இருக்கும். இது கொஞ்சம் பெரிய மால் தான். எல்லா ஷாப்புமே வந்து இந்த ஒரு கடையில் கிடச்சிரும். இங்கே இருக்கும் போதே கூட ஹூக்கிலாம் இருந்திருக்கு, எனக்கு தெரியவே இல்லை. கடைசியில் வந்து இப்போது அவர் வந்து சாங்கி சிட்டி பாயிண்ட் மால், அதாவது சாங்கி கிட்ட இருக்குது, அங்கே தான் நாங்கள் பார்த்தோமே. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இங்கே இருக்கும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கவே இல்லை. சரி, வந்த விஷயம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்கா ஃபோன் கேட்டிருந்தாலும் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். எப்போ மால் வந்தாலும் சார்ல்ஸ் அண்ட் கேட் ஷோரூம் இருந்துச்சுன்னா நான் உள்ளே போய் பார்ப்பேன், ஏதாச்சும் புது கலெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வருவேன். ஏன்னா சார்ல்ஸ் அண்ட் கேட் வந்து சிங்கப்பூரோட பிராண்டு. நம்ம சென்னையில் வாங்கணும் அப்படின்னோன்னா இங்கே வந்து ரேட் வந்து ட்ரிபிள் தி அமௌண்ட் இருக்கும். இது வந்து அப்படியே ஆப்போசிட்டு. க்ரோசரிஸ் வந்து நான் சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன்னா சிங்கப்பூரில் வந்து ட்ரிபிள் தி அமௌண்ட் இருக்கும். பட் இந்த சார்ல்ஸ் அண்ட் கேட் வந்து அங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இங்கே ட்ரிபிள் தி அமௌண்ட்டாக இருக்கும். நான் வாங்கின வாலெட் கலெக்ஷன்ஸ் கூட இங்கே இல்லவே இல்லை. நான் விவோ சிட்டியில் வாங்கினேன், அங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. சரி, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு ஷூ வாங்கணும்னு தோணுச்சு. சரி கிளம்பலான்ட்டு போகும்போது சரி எதுக்கு அந்த ஷூ இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஷூவுமே இங்கே இல்லவே இல்லை. சரி விவோ சிட்டிலேயே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு மிஸ்டர் டோனட் போனேன். நான் தான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டர் டோனட் இந்த டிஸ்கவரிலாம் பார்ப்பேன். டோனட்டில் வந்து க்ரீம் ஸ்டஃப்டு பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கெட் லிஸ்ட்னே சொல்லலாம். இந்த வாட்டி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணிட்டு இது பிடிச்சி போய் தான் அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்கேவை கூட்டிகிட்டு டாம்பனிஸ்லலாம் போயிட்டு மிஸ்டர் டோனட் தேடி போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம். 2.50 நினைக்கிறேன், $2.50. நான் ஃபஸ்ட்டு இதை தான் வாங்கி ட்ரை பண்ணேன். அங்கே தான் ஏஞ்சல் க்ரீம் அப்படின்ட்டு. அப்புறம் சைனீஸ் கல்லில் கோல்டு கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குமா, அதெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் பார்க்க வந்தா ஃபோனோட ரேட் வந்து சென்னையை விட இங்கே அதிகமாக இருக்குது. அப்புறம் இவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் ஆமாம், சென்னையுமே வந்து இம்போர்ட் பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க, இங்கேயும் அதே மாதிரி தான் இம்போர்ட் பண்ணி தான் சேல் பண்ணுறாங்க. இங்கே பிக் அமௌண்ட்டாக இருக்க ஃபோன் தான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்மளுக்கு கிடைக்கும் ஆஃபரில் அப்படி சொன்னாங்க. அதாவது 1 lakh மேலே ஐஃபோனு, சாம்சங் கேலக்ஸி அந்த மாதிரி இருக்குல்ல, அல்ட்ரா அந்த மாதிரி வாங்கினா தான் நம்மளுக்கு இங்கே ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லி, சின்ன ஃபோன்லாம் வாங்க முடியாது அப்படின்ட்டு அவளுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பாக்ஸர் பார்த்துட்டு இந்த சிங்சான் பாக்ஸர் பார்த்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன்.